ஹலோ, இன்றைக்கி ரீடிங்கில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம். நம்மளுடைய மைண்ட் இப்போ என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குன்றதை பற்றி. மைண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டுன்றது வந்து கான்ஷியஸாக நம்ம மைண்டில் சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் சப்கான்ஷியஸாக நடக்கும், சில விஷயங்கள் அன்கான்ஷியஸாக நடக்கும். ஸோ இந்த 3 லெவல் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ், நம்ம மைண்ட் ஸ்டேஜ் என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றது பார்க்கலாம் மைண்ட் லெவலில். சரியா? ஓகே, நம்மளுடைய மைண்டில் வந்து 3 விதமான லெவல்ஸ் இருக்குது. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ். இப்போது உங்களுடைய மைண்ட் என்ன மாதிரியான ஒரு லெவலில் இருக்குதுன்றது பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங் தான் இது. சரியா? யாருக்கு ரீடிங் செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. இப்போது கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு பாரம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்களை ஒன்று சேர்க்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. புது புது விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயங்களை சேர்க்குறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கிற இடத்துலேருந்தே தெரிஞ்சிக்காமல் கொஞ்சம் அதையும் மீறி உங்களோட லிமிட் ஒரு அந்த எல்லை, அதாவது சில விஷயங்கள் வச்சுருப்பீங்களா, அதை மீறி உங்கள் ஒரு லிமிட்க்கு மீறி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய ஆர்வம் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க மாதிரி இருக்குது. கான்ஷியஸ்லி நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க லைஃப்பில். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பார்ட்னர் சில பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ சான்சஸ், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வேணுன்றதுல இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை வந்துட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை மீறி நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க லைஃப்பில். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க லைஃப்பில். ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் பண்ண பயந்த சில விஷயங்களை எல்லாமே வந்துட்டு நீங்கள் தைரியமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதான் மெயின். ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும்போதும் நீங்கள் பயப்படாமல் நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் என்ன மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் இன்னமும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. மேனிஃபெஸ்டும் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. வரும் சொல்லிட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னதான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு விஷயம் உங்களை அறியாமலே ஏதோ ஒரு விஷயம்ன்றது வந்து நீங்கள் மைண்டில் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் வர்றதுக்காகவும் இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. சில பேர் ட்ராவல்ஸ் பண்ணுற விஷயமா இருக்கும், சில பேர் படிப்பு விஷயமா இருக்கலாம், சில பேர் வெளிநாடு போகிற விஷயமா இருக்கலாம், சில பேர் வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட், ஃபினான்ஷியலி சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், லவ் விஷயமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது.
நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தில் நீங்கள் எப்போ அந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கணும்னு நினச்சாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அது தடை பண்ணுற மாதிரியே இருக்குது. ஃபினான்ஷியலி இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயமா இருக்கட்டும், கரியர் விஷயமா, அந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக உங்களை தடை பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னா ஒருத்தர் நடுவில் வந்துட்டு எதனா சில விஷயங்கள் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத ஒரு யாருன்னா ஒருத்தரோட ஒரு சஜஷன் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க, ஆனால் ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது அது ஏதோ ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மைண்ட்லேயே வச்சிட்ருக்கிறீங்க, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கான இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கான சக்ஸஸ்க்கான அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த விஷயம் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிற இந்த விஷயம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும், நமக்கு கிடைக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இதனாலே நிறைய உங்களுக்கு வந்துட்டு நைட்லெஸ்லி தூக்கம் இல்லாமல் நிறைய கொஞ்சம் டென்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் ஒரு நியூ லைஃப் நோக்கி நீங்கள் போனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சில விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய ஒரு நியூ லைஃப்காக, இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய நியூ லைஃப்காக நீங்கள் எடுத்த இந்த டிசிஷன்றது உங்களுக்கு சக்ஸஸ், அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க போகிறீங்க. என்ன விஷயத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டு வேலை பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போது துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்டார் குவாலிட்டி, ஒரு நல்ல நிறைய பேர் உங்களை தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இதை ஸ்டாப் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கிறீங்க நிறைய விஷயங்களில். ஓகே, நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க எல்லா விஷயத்துலையும். அன்கான்ஷியஸ் மைண்ட், ஒரு கான்ஷியஸ் மைண்டும் இல்லாமல் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டும் இல்லாமல் ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ட்ரீம்ஸில் நீங்கள் வந்துட்டு முழிச்சுக்கிட்டே ஒரு ட்ரீம் பார்க்குறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு யோசனை பண்ணுறது வந்து உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணணும், நிறைய விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்ற விஷயத்தை தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி, ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு ட்ரீம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. லைஃப்பில் எப்படியாவது நம்ம வந்துட்டு இதிலேருந்து வெளியில் வரணும், எப்படியாவது நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணி மாற்றி அமைக்கணுன்ற விஷயம் உங்களுடைய கரியர் வைஸ் இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்பில் சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி அமையணுன்றது தான் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே. அகெயின் அதே தான் இருக்குது. ரொம்ப ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி உங்களை அறியாமலே நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரீங்க. இருந்தும் நீங்கள் சம்டைம்ஸில் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்து ஹர்ட் ஆனதுனால சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் சில விஷயங்கள் பாஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களில் சம்டைம்ஸ் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படுற மாதிரியும் சில விஷயங்கள் வருது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு இல்லை நான் திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் திரும்ப போய் விழறதா கிடையாது, நான் இப்போ அங்கேருந்து நிறைய ரொம்ப தூரம் வந்துட்டேன், இப்போது எனக்கான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும், பாஸ்ட் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் போகிறதாவும் இல்லை, அங்கேருந்து எதையும் நீங்கள் வர வைக்கிறதா இல்லை, அதுதான் உங்களுடைய மைண்டில் இருக்குது. நீங்கள் நினச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே, ஒரு ஷார்ட் ரீடிங் தான். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.